நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்கள். சார், நீங்க தொடரலாம் உங்களுடைய கருத்து. அதாவது இப்போ நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். Shall we go back to the original date when ஓட்டு சீட்டை போட்டு அதை கவுண்ட் பண்ணாங்கல்ல, அதை வந்து அந்த நிலைமைக்கு போயிடலாமா? இல்ல, நீதிமன்றம் அது போக முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்ல, நம்ம இந்திய நாடு இருக்க சார், சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி அபோவ் சஸ்பிஷன் பரவாயில்ல இருக்கு. அது மாதிரி ராமரே வந்து சீதையை சந்தேகப்பட்டாருன்னு இருக்கிற சந்தேகம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு சந்தேகம் ஏற்படும் உங்களுக்கு. அதாவது அவர் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முறையை ஃபாலோ பண்ணும்போது ஒரு தப்பு இருந்ததுன்னா, நான் சொல்றதுன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா மிஸ்டேக் இல்லாம எதுவுமே இருக்க முடியாது உலகத்துல. நீங்க மிஸ்டேக் பண்ணலாம், நான் மிஸ்டேக் பண்ணலாம். ஆனா அந்த மிஸ்டேக் வந்து நெக்லிஜிபிள் மிஸ்டேக்கா இல்ல அஃபெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். தட் தி கிரைட்டீரியா ஸ்டாண்டர்ட். ஒரு மிஷின் வாங்குறீங்க, சப்போஸ் யூ கெட் ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது, உள்ள ஓப்பன் பண்ற டோர் மட்டும் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னா உடனே அதை ரிமூவ் பண்ண சொல்ல முடியுமா? ஜென்ரல் அப்ளை. தட் இஸ் வை ஐ செட், see there is a procedure. It is being tested by mechanism, tested by technology, and tested by a group of people who are scientists and tested by engineers. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் தராங்க. இதை வந்து நான் சந்தேகப்பட்டு சொல்லணும்னா என்ன கேட்டா, இது நீதிமன்றத்துக்கு முதல்ல ஏற்றுக்கொண்டது தப்பு. என்ன கேட்டா, நீதிபதி வேற வேலையில இந்த வேலை பார்த்துருக்குது என்ன பொறுத்த மட்டும் they are wasting their time. They are going to say, see, you have to, நான் என்ன சொல்லுவேன், ஆல்டர்னேட்டிவ் சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த 97,000 கோடி ஓட்டையும் திரும்ப உட்கார்ந்து நீட்டிக்க முடியுமா? அதாவது இன்னொன்று உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் பண்ணுங்க. சப்போஸ் பர்டிகுலர் தொகுதி, இப்போ ஸ்ரீபுரம் தொகுதி இருக்கு, அங்கே தப்பா போச்சு, ரீகவுண்ட் பண்ண சொல்லுங்க. தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுதான் பெர்மிஷன், எலெக்ஷன் பெட்டிஷன் 1000 போடுறாங்கல்ல. ஸோ ஒரு மனிதனோ அல்லது ஒரு குரூப்புக்கோ சண்டை ஏற்பட்டுக்கிறது காரணத்துக்காக மேலும் இன்னொன்று சொல்ல சார், இதை வந்து ஏதாவது ஒரு பிரதான கட்சி போய் கோர்ட்டுக்கு போயிருக்கா சார்? முக்கியமான கட்சி இந்த நாட்டில் போயிருக்கா சார்? யாரோ ஒருத்தர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஹவ் இஸ் அஃபெக்டட் ஆயிடுது. நீ அடிப்படையே வந்து நீதிமன்றம் எதுக்கு இருக்கு? நீதிமன்றம் உங்களுடைய குறைகளை கேட்டு உண்மையிலே குறையாக ஏற்றுக்கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து உங்களுக்கு அதாவது டுவர்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவ் இருக்கக்கூடாது. எடுத்துக்கலாம் சந்தேகப்பட்டானா நாளைக்கு போய் ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஃபாதர் எனக்கு பணம் தரல அப்படின்னு சந்தேகம் கொஸ்ட் பண்ணிருப்பாங்களா? சரி, லெட்டர் உங்களை மாதிரி நான் சொல்ல, உங்களை மாதிரி பெரிய மீடியாக்கள் டிவியில் இருக்கிறவங்க வந்து பீப்புள் எக்ஸ்பிளைன் பண்ணும் சார். எடுத்ததுக்கெல்லாம் இது மாதிரி சந்தேகப்பட்டா வாழ்க்கை வாழ முடியாது. ஓரளவுக்கு you got to accept a fact as a fact. Okay sir, மிக்க நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை for you to point out if necessary there is a remedy is open to you. நிச்சயமாக இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.